ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய இமேஜ் ஃபைலில் எந்த ஒரு குவாலிட்டி லாஸும் இல்லாமல் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதோடைய சைஸை மட்டும்தான் நம்ம குறைக்க போகிறோம். அந்த இமேஜில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த இமேஜோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். சரி, அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜை தான் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ரெடியூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த இமேஜோட சைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.2 MB இருக்குது. ஸோ இந்த சைஸை நான் இப்போ உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம உங்களுடைய ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் google.com அப்படின்றத கொடுத்துக்கோங்க. முதல்ல google.com ஓப்பன் பண்ண பிறகு tinypng அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ முதல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஒரு பாண்டா போட்ட சிம்பிள் tinypng.com. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற இமேஜை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இமேஜை தான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலை ரெடியூஸ் பண்ண போகிறேன். அந்த குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. சரி, இப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ இமேஜ் அப்படின்றது இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நியர்லி 57% அதோடைய சைஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல பிஎன்ஜின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன இமேஜ் இது தான். இதோடைய ஃபைல் அப்படின்றது சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆனால் அதோடைய குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி என்ன குவாலிட்டியில் இருந்ததோ அதே தான் இருக்கும். ஜஸ்ட் ஆனால் அதோடைய சைஸ் மட்டும் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ வெறும் 500 KB தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அதோடைய ஃபைல் சைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 1.2 MB இருக்குது. ஸோ அப்போ 1.2 MBலேருந்து 500 KBயை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நீங்கள் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதோடைய டைமென்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பெரிய குவாலிட்டி சேஞ்சஸும் இல்லாமல் அதோடைய சைஸை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் பார்க்குறதுக்கு அதே ஷார்ப்போடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.